வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோட எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜிகே பார்த்தோம். கொஸ்டின்லேருந்து 80 கொஸ்டின் வரைக்கும் நம்ம போன பார்ட் 1, பார்ட் 2ன்னு 3 வீடியோ போட்டிருக்கோம். 80 கொஸ்டின் அதிலேயே முடிச்சுட்டோம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது சைக்காலஜி. சைக்காலஜில பொறுத்தவரைக்கும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு டைம் கட்டும். சைக்காலஜில டைம் இழுத்துச்சுன்னா, ஜிகேல நம்மளால போட முடியாது. அந்த 3 மணி 1 1/2 மணி நேரத்திலயும், 3 மணி நேரத்திலயும் நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியாது. ஸோ, நம்ம வாங்க 81வது கொஸ்டின் பார்ப்போம். 81லேருந்து 90வது கொஸ்டின் வரைக்கும் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. அதாவது 10 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜிகேலயே இங்கிலீஷ் கேட்டுருவாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜில 10 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது 81வது கொஸ்டின். 81வது ஐடென்டிஃபை த கரெக்ட் ஐடென்டிஃபை த ஐடென்டிஃபை த கோரிலேட்டிவ் கன்ஜெஷன், சப்பார்டினேட்டிவ் கன்ஜெஷன், கோரிலேட்டிவ் கன்ஜெஷன், ஃபன் பாய்ஸ்ன்னு மொத்தம் 3 டைப்பா கன்ஜெஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, அண்டு, ஆனு இந்த ஒன் வேர்டு அந்த மாரி சிம்பிளா இருக்கிறது ஃபேன் பாய் கன்ஜெஷன்ஸ். அடுத்ததா பார்க்க போறது சபார்டினேட்டிவ் கன்ஜெஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அ பிகாஸு, ஆஸ் வெல் அஸ், யூஸ்லெஸ் அந்த மாரி ஒரு ஒரு லைன கன்டெய்னா அதாவது ஃபியூச்சர கன்டெயின் பண்றது தான். அதாவது கன்ஜெஷன்றதே ஒரு இணைப்பு சொற்கள். அதுல இந்த 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கோரிலேட்டிவ் கன்ஜெஷன்ன்றது எய்தர் ஆர், நாட் ஆர், அ அதாவது ஒரே மாரி 2 சென்டென்ஸ் இருக்கிறது தான் கன்ஜெஷன், அ கோரிலேட்டிவ் கன்ஜெஷன். அப்போ இதுக்கு ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, எய்தர் ஆர். இதெல்லாம் சப்பார்டினேட்டிங் கன்ஜெஷன்னு வரும். ஓகேங்களா? அடுத்ததா 82வது கொஸ்டின். சூஸ் த எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். எரர் ஃப்ரீ சென்டென்ஸ்னா தப்பு இல்லாம சொல்றது தான் எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். இப்ப இந்த கொஸ்டின படிக்கும். 82 சூஸ் த எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். ஆப்ஷன் ஏ தேவா ஃபார்கெட் பாஸ்டிங் த போஸ்டிங் த லெட்டர். அதாவது தேவா வந்து மறந்துட்டான். போஸ்ட் பண்ற லெட்டர. அத வந்து போஸ்டிங்ன்னு சொல்ல முடியாது. டூ போஸ்ட் த லெட்டர். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தா, தேவா ஃபர்கெட் டூ போஸ்ட் த லெட்டர். அதாவது ஒ தேவா வந்து ஒரு லெட்டர போஸ்ட் பண்ண மறந்துட்டான். அப்படின்றது தான் தேவா ஃபர்கெட் டூ போஸ்ட் த லெட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து 83வது கொஸ்டின். 83வது சூஸ் அ எரர் சென்டென்ஸ். ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் டூ எரர். அதேதான். அது அந்த எரர் ஃப்ரீ சென்டென்ஸ தப்பா வந்து குடுத்துருக்காங்க. அத நம்ம கரெக்ட்டா சொல்றது தான். ஐ ஹேவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் டூ ஹிஸ் லேர்னிங். ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் ஹிஸ் லேர்னிங். ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் லேர்னிங். படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. ஃபார் ஹிஸ் தான் கரெக்ட்டா இருக்கும். ரெஸ்பெக்ட் ஆஃப்ன்னு வராது. ரெஸ்பெக்ட் டூ வரலாம். ஆனா அது வந்து ஐ ஹேவ் அ கிரேட் இஸ் லேர்னிங் அப்படி இஸ் வரனால ஃபார் தான் வரும். இஸ் வரனால ஃபார் தான் வரும். அதனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்ததா 84 சூஸ் அ கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஐட்டம். அப் ஐடம் அப்டின்னா, இந்த மேடிங் லைட் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ், அதாவது ஹி மேட் லைட் ஆஃப் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் வார்னிங். அப்டின்னா, எ அவனோட ஃப்ரெண்ட் ஒரு எச்சரிக்கையா ஒரு வார்த்தை சொல்றத அவன் வந்து அ லைட்டா எடுத்துக்கிறான். அப்படின்றத தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான். இது கரெக்ட் மீனிங். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ்க்கு கரெக்ட் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. அ இல்லுமினேட்ன்றது அ அது ஒரு ஒளிரும் தன்மையான அதாவது ஃபுல்லா அ இந்த என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தைய மாத்திரம் கரெக்ட்டா அ இ அ இந்த வார்த்தைய வந்து அவன் வந்து ஒளிரும் தன்மையா, அதாவது இந்த வார்த்தைய இப்படி சொல்ட்டான் அப்படின்னு ஹைலைட் பண்ணி சொல்றது. ஹைலைட் பண்ணி சொல்றது. ஆனா அவன் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. அவன் வார்னிங் தான் பண்ணான். சோ அவன் லைட்டா எடுத்துக்கினான் அப்படின்றதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா, பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப ஏவும் வராது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஹெல்ப் எக்ஸ்ப்ளைனும் இல்ல. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தா பி தான். ட்ரீட்டட் லைட்லி. அடுத்து 85வது கொஸ்டின் பார்ப்போம். கிவ் தி சூட்டபிள் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்னாவே நம்மளுக்கு பிரசன்ட், பாஸ்ட் டென்ஸ் அந்த மாரில இருக்கும். ஐ அம் வெரி ஹானஸ்ட் பெர்சன். அவன் ஹானஸ்ட்டா அவன் லைக் நம்பிக்கை ஒரு கரெக்ட்டான சென்டென்ஸ் குடுக்கும்போது அதாவது அவன் ஐ லைக் புக் அப்படின்னு சொன்னா, ஐ அம் நாட் லைக் அப்படின்னு நம்ம எழுதுறது தான் கொஸ்டின் டேக். கொஸ்டின் ஐ அம் வெரி ஹானஸ்ட் பெர்சன் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எடுத்த உடனே ஐ அம் ஹைன்னு போடக்கூடாது. ஆர் நாட் ஐ அப்படின்றது தான் கொஸ்டின் டேக். அடுத்து 86வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வேணு ஹஸ் ஸ்டடிங் வெல் சைல்ட்ஹுட். அதாவது ஃபில் இன் த சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் என்பது முன்னாடி, பின்னாடி போடுறது தான் அந்த சென்டென்ஸ். ஓகேங்களா? அ
ப்ரிபோசிஷன். வேணு ஹாஸ் பீன் ஸ்டடியிங் வெல் டேஷ் சைல்ட்ஹுட்ன்னு குடுத்துருக்காங்க. வெல் ஆன் சைல்ட்ஹுட்ன்றது அவன் வந்து இப்ப படிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப சின்ஸ்னா முன்னாடி அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சைல்ட்ஹுட்ல இருந்தே அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்றது தான் சின்ஸ். ஓகேங்களா? அடுத்து 87வது கொஸ்டின். அலெக்ஸ் அதாவது கம்ப்ளீட் த கண்டிஷனல் சென்டென்ஸ். கண்டிஷனல் கரெக்ட்டான சென்டென்ஸ் போடுன்னு சொல்லியிருக்காங்க. அலெக்ஸ் வுட் ஹேவ் பிளேட் வித் மீ. அதாவது அலெக்ஸ் வந்து கேட்குறான். நீ வந்து என் கூட ப்ளே பண்றியா? அப்படின்றபோது ஹி ஹேட் ஹேட் எ டைம் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட்டான சென்டென்ஸ். அடுத்து 88வது கொஸ்டின். சேஞ்ச் இன்டு த ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், பிரசன்ட், பாஸ்ட் இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? இங்க வந்து பேசிவ் வாய்ஸ்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ஹிஸ் ஷோல்டர் வாஸ் ஹர்ட் இன் ஆக்சிடென்ட் அப்படின்னா பேசிவ். அதாவது அவன் ஆக்சிடென்ட்ட அ மெயின் வந்து அவன் பின்னாடி குடுத்துருக்காங்க. அதாவது ஷோல்டர்ன்றது சப் ஆப்ஜெக்டிவ். ஆக்சிடென்ட்ன்றது வெர்ப். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வெர்ப நம்ம முன்னாடி எடுத்தோம். இன் ஹேன் ஆக்சிடென்ட் ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர். அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல அவனுக்கு ஷோல்டர் அ அதாவது அடிபட்டுருக்கான். அத வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறோம். அதுதான் இன் ஹேண்ட் ஆக்சிடென்ட் ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 89வது கொஸ்டின். சேஞ்ச் இன் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது டைரக்ட் ஸ்பீச்னா நம்ம டைரக்ட்டாவே சொல்லலாம். இன்டைரக்ட் ஸ்பீச்னா அ அத இன்டைரக்ட்டா அதாவது ஒரு மறைமுகமா சொல்றத தான் இன்டைரக்ட் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா, அ இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறாங்க. ஏன்னா இது இந்த ஐஃபோன் எடுத்துறணும். ஓகேங்களா? அப்படி எடுக்கும்போது ஹி எக்ஸ்கிளைம்ட் ஸ்டடி தட் த ஃபோர்ஸ் வேர் டூ ஸ்ட்ராங். இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலா ம் இது போட்டிருக்காங்க. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் ஹட். அடுத்து ட்ரூ ஆர் ஆர்க்கு பதிலா வேர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஹி கிளைம் எக்ஸ்கிளைம் செட்லி தட் தேர் ஃபோர்ஸ் வேர் டூ ஸ்ட்ராங் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்ததா கொஸ்டின் நம்ம பார்க்க போறது 90வது கொஸ்டின். சேஞ்ச் இன்டு த டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த மேஜிஸ்ட்ரேட் ஆஸ்க் த பர்சனைசர் வாட் ஹி வாஸ் டூயிங் வித் ஹிஸ் ஹேண்ட் இன் த ஜென்டில்மேன்ஸ் பாக்கெட். அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு அதாவது திருடர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, உன்னோட கை வந்து எப்படி அந்த ஜென்டில்மேன் பாக்கெட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்றத டைரக்ட்டா போடுறது. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா, த மேஜிஸ்ட்ரேட் செட் டூ பிரிசனர் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து சொல்றாரு. செட் ஆஸ்க்ன்னா அது வராது. செட் டூ தான் வரும். சோ அப்படின்னு பார்த்தாவே ஏ தான் ஸ்ட்ரைட். ஓகேங்களா? டைரக்ட் ஸ்பீச்சுக்கு செட் டூன்னு வரும். ஆஸ்க்டுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச். அடுத்து 91வது சைக்காலஜி கொஸ்டின். அது மேக்ஸ் ஓகேங்களா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் நம்ம முக்கோணம்னா வச்சுக்க. முக்கோணம்னாவே 180 டிகிரி. ஓகேங்களா? அது 180 டிகிரி எது எது வருதுன்னு பாருங்க. இது 180 டிகிரி இது வருது, இது வருது. இது வந்து 90 டிகிரி தான் வருது. ஸோ இதுவும் வராது. அப்போ ஏவும், டியும் நம்மளுக்கு கன்ஃபார்மா இல்ல. இப்போ இதுலயே கொஸ்டின்லயே ஆன்ஸர். இது சைக்காலஜிய பொறுத்தவரை இப்படிதான் பண்ணுவீங்க. நீங்க ஃபார்முலா படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 2:3:4 அப்போ இ இது பார்த்தீங்கன்னா, 10க்கு எல்லா 0 அடிச்சிரும். அப்ப 2 போட்டோம்னா 4, 2 சாரி 1 இது இதுபடி பார்த்தீங்கன்னா 8, 2, 8 இருக்கு. 2ஆல அடிச்சா 4, 1, 4. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ல இது வராது. சோ, அப்ப ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் 40 டிகிரி, 60 டிகிரி, 80 டிகிரி அப்படின்றது தான் ஆன்ஸர். ஆன்ஸர் பி தான் ரைட். அடுத்ததா 92வது கொஸ்டின். ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடத்தில் கடக்கிறது. மீதமுள்ள 25 கிலோமீட்டர் தூரத்தை 35 நிமிடங்கள் கடக்கிறது எனில், அந்த காரின் சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தா இதுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் இன்டு டைம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஸ்பீடு. அப்பன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா 39 கிலோமீட்டர் பிளஸ் 25 இத ஆட் பண்ணீங்கன்னா 64 வருதுங்களா? அதுக்கப்புறம் டைம் 45, 35 கூட்டுனீங்கன்னா 70 40, 30, 70, 5, 5, 80 வருது. அங்க
கிலோமீட்டர் பை ஹவர் தான் கிலோமீட்டர் வந்து மீட்டர்ல இருந்தா தான் நிமிடத்துல அப்படியே போட்டுறலாம். கிலோமீட்டர் இருக்கும்போது நம்ம ஹவர்ஸ்ல மாத்தலாம். அப்படி இருக்கும்போது 45 வந்து 45 இல்ல 80 நம்ம கண்டுபிடிச்சோம். 80 வந்து 60 டிவைட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப 0க்கு 0 4 4 2 8 3 4/3 ஓகேங்களா? இப்ப இதுபடி பார்த்தா நம்ம ஃபார்முலா படி பார்த்தா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் சாரி அ டி டிஸ்டன்ஸ் பை டி இஸ் ஈக்குவல் டூ ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோலாம் பார்த்தீங்க 64 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 ஓகேங்களா? அப்போ 3 மேல வந்துரும் 4 இருக்கும். மிச்சம் 2 அப்போ 16 இன்டு 3 பார்த்தீங்கன்னா 48 அப்போ இதுபடி பார்த்தா பி தான் ஆன்சர். ஓகேங்களா? 48 தான். இது எப்படி போட்டேன்னா, நான் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டு காட்டுறேன் பாருங்க. அண்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை டி. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 64 இன்டு 3 ஏன்னா 4/3 3 மேல எடுத்துட்டேன். இதுபடி பார்த்தா 1 4 16 16 48 ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 48. நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வந்து ஸ்பீடோட ஃபார்முலா தான். ஸ்பீட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை டி. ஓகேங்களா? புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் இன்ட்டு டின்னு தான் இருக்குமே தவிர, நாமளா தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எதுக்கு இப்ப டி கேட்டாங்கன்னா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அடுத்து 93வது கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு தேசபக்தரும் குற்றவாளி அல்ல. எந்த தேசபக்தரும் குற்றவாளி அல்ல. கூற்று 2 மோகன்தாஸ் ஒரு தேசபக்தர். மேலே உள்ள கூற்றுகளை பின்பற்றி உங்கள் முடிவை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈஸியா தான் இருக்கும். ஆனா டைம் எடுக்கும். இதுவா, அதுவா, அதுவா, இதுவான்னு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தா, எந்த ஒரு தேசபக்தரும் குற்றவாளி அல்ல. அதாவது எல்லா இப்ப இந்தியா நம்ம ஒரு தேசபக்தர், இந்தியா ஒரு தேசபக்தர்ன்னு சொல்லுவோங்கல்ல. தமிழ்நாடு தமிழன்னு சொல்றோம்ல. அந்த மாரி எந்த ஒரு தேசபக்தரும் குற்றவாளி அல்ல. மோகன்தாஸ் ஒரு தேசபக்தர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, மோகன்தாஸ் ஒரு குற்றவாளி அல்ல. அததான் சொல்லியிருக்காங்க. ஒரு தேசபக்தர் வந்து எந்த ஒரு தேசமும் குற்றவாளி அல்ல. அப்போ இது ரைட்டு தான். மோகன்தாஸ் ஒரு குற்றவாளி. எங்கேயுமே இதுல குற்றவாளின்னு சொல்லல. சோ, அதனால குற்றவாளி அல்ல. இது தப்பு. மோகன்தாஸ் ஒரு தேசப்பற்றுள்ள குற்றவாளி அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு. தேசபக்த அவரே அதிலேயே 2வது கூற்றுலயே சொல்லிட்டாங்க. அது ஒரு தேசபக்தன்னு. அப்போ 3 வராது. அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் ரைட்டு. அடுத்ததா கொஸ்டின் நம்ம பார்க்க போறது 94வது கொஸ்டின். 94வது கொஸ்டின். சரியான வார்த்தையினை அடையாளம் கண்டு அதனை கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்துடன் தொடர்பு படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பைன் பண்ணி குடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டீல் ஸ்டீல் வந்து வுட்னா ஸ்டீல்னா எஃகு ஓகேங்களா? வுட்னா மரம் ஓகேங்களா? ஸ்டீல வந்து எக்க வந்து நம்ம மரம்னு சொல்றோம். மரத்த வந்து கோபால்ட்ன்னு சொல்றோம். கோபால்ட்ட கோல்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது தங்கம்ன்னு சொல்றோம். தங்கத்த பிளாஸ்டிக்ன்னு சொல்றோம். இப்போ எஃகு, தங்கம், கோபால்ட் எல்லாரும் குடுத்தோம். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் டூ வி காட் ஃப்ரம் ட்ரீ? ட்ரீன்னா மரம். மரத்த வந்து நாம என்ன சொல்லுவோம்? மரத்த வந்து கோபால். அப்போ இது கோபால். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சி. அடுத்து 95வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். அ அரி அதாவது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் குடுத்திருக்காங்க. அது அறிக்கைகள், முடிவுகள். அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள். அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் நன்றாக சாப்பிடுவார்கள் அப்படி சொல்லி. அதாவது எல்லா சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவாங்க. அனைத்து சிறந்த அதே சிறந்த விளையாட்டவர்கள் நன்றாக சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முடிவு சொல்லியிருக்காங்க அவங்களே. நன்றாக சாப்பிடுவர்கள் அனைத்தும் சிறந்த விளையாட்டு வீரர்கள். ஓகேங்களா? இப்போ சிறந்த விளையாட்டிலும் வெற்றி பெறுவாங்க. ஆனா, சிறந்த விளையாட்டு வீரர்களும் அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் நன்றாக சாப்பிடுவார்கள் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்போ 1 2வது வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள். 2 அப்போ நம்மளுக்கு வந்து எய்தர் 1 மட்டும் வராது. 2ம் கொஞ்சம் வரும். ஏன்னா இப்போ வெற்றி பெற்றா எல்லாரும் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றா அவனும் நல்லா தான் சாப்பிட்டுருப்பான். சோ அதுபடி பார்த்தா நெய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ்ன்னு தான் ரைட்டு. ஆனா இங்க தமிழ்ல தப்பா குடுத்துருக்காங்க.
1 மற்றும் 2 ஏற்புடையது அல்ல. அதாவது 2மே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு படி பார்த்தா எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ். ஏதாவது 1 ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா சாப்பிட்டு வெற்றி பெறுவாங்க அப்படின்றது தான் இதுக்கான ஆன்ஸர். அடுத்து 96வது கொஸ்டின். ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் டேன்றது 24 ஹவர்ஸ் ஓகேங்களா? அதுல 3 மணி நேரம் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3/24 இன்டு 100 8324 100 டிவைடட் பை 8 25 டிவைடட் பை 4 சாரி 100 டிவைடட் பை 8 அதை 25 டிவைடட் பை 2ன்னு வரும். 25ல பாதி 12.5%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்னா 12% வரும். ஓகேங்களா? அடுத்து 97வது கொஸ்டின். 97வது கொஸ்டின் வந்து பின்வரும் தொடர்வரிசையில் வினாக்குறி அமைந்த இடத்தில் இடம்பெறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் தொடர்வரிசையில் வினாக்குறி அமைந்த இடத்தில் இடம்பெறுவது எது? ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஏபிசிடி வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ஏபிசிடி நம்ம அங்க கொஞ்சம் எக்ஸாம்ல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் எழுதணும் கன்ஃபார்மா. இங்க ஏபிசிடி இஎஃப்ஜி ஹச் ஐஇ. ஸோ இது 1 விட்டு ஓகேங்களா? 1 விட்டு 1 தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஐ வரும். ஓகேங்களா? ஐ வர்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ எல்லா ஆப்ஷன்லயுமே ஐ இருக்கு. அடுத்ததா இங்க 6, 12, 30, 42, 56 இதுல தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆனா இதுவும் ஈஸி தான். இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. அப்போ பிளஸ் 2 ஓகேங்களா? அதேதான் அதே இது 3 ஸ்கொயர் பிளஸ் 3 அப்போ 3 9 9 12 அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 4 அப்போ 16 20 அப்போ 20 ஏ தான் நம்மளுக்கு ரைட். அது 5 ஸ்கொயர் 5 30 6 ஸ்கொயர் 6 42 7 ஸ்கொயர் 7 56 அப்படி பார்த்தா 97வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 20 தான். ஓகேங்களா? அடுத்ததா கொஸ்டின் நாம பார்க்க போறது 98வது ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுலயும் அறிக்கைகள் கொடுத்துட்டாங்க, முடிவுகளும் கொடுத்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சில அட்டைகள் படங்கள் அனைத்து படங்களும் வர்ணங்கள் சில வர்ணங்கள் ஆணிகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுபடி பார்த்தா முடிவு கொடுத்து சில வர்ணங்கள் அட்டைகள் வந்து வர்ணங்கள் வந்து இல்ல. ஓகேங்களா? சில வட்டங்கள் சாரி சில அந்த அட்டையில தான் வந்து படம் வரைஞ்சிருக்கு. படத்துல தான் வர்ணம். அப்போ சில வர்ணங்கள் அட்டைகள்ல படம் வரைஞ்சிருக்குது. அப்போ இது 1 ரைட்டு. சில ஆணிகள் அட்டைகள், சில வர்ணங்கள் அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் வரும். அடுத்ததா 3வதா வர்றது வந்து சில ஆணிகள் படங்கள். ஆணிகள் வந்து படங்கள் வராது. வர்ணங்கள் மட்டும் தான் படங்கள். அப்போ 1 மட்டும் தான் பின்பற்றுகிறது. ஓகேங்களா? இதுக்கு படி பார்த்தா அதாவது அட்டைகள் வந்து வர்ணங்கள். ஓகே. ஏன்னா அட்டையில தான் படம் வரைஞ்சிருக்குது. அனைத்து படமும் வர்ணம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 பின்பற்றுகிறது. 2வது சில ஆணிகள் அட்டைகள். சில ஆணிகள் எல்லா ஆணிகள்லாம் சொல்ல முடியாது. சில ஆணிகள் வர்ணங்கள் தான் ஆணிகள சொன்னாங்களே தவிர, அட்டைகள் ஆணிகள்னு சொல்லல. அதனால 2 வராது. சில ஆணிகள் படங்கள் அதுவும் வராது. ஸோ நம்மள 1 மட்டும் தான் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு அங்க நம்ம கொஸ்டின் டெஸ்ட் எழுதும்போது இது வருமா? அது வருமா? அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும் இப்படிதான் இருக்கும். அடுத்ததா 99வது கொஸ்டின். ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை சட்டத்தை அமல்படுத்துவதும், ஒழுங்கை பேணுவதும் தான். அவரு சமூகத்திற்கு முதன்மை கடமை தான் கேட்டாங்களே தவிர, இப்ப அவரும் தான் சமூகத்துக்கு சேவை செய்றாரு. ஆனா, அவங்க கேட்டிருக்கிறது முதன்மை கடமை தான். முதன்மை கடமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சட்டத்தை அமல்படுத்துவது, ஒழுங்கை பேணுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 100வது கொஸ்டின். 100வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2 எண்கள் 3:5 என்ற வீதத்தில் உள்ளது.
ஒவ்வொரு எண்ணும் 10ஆல் அதிகரித்தால் ஒவ்வொரு எண்ணும் 10 அதிகரித்தால் விகிதமானது 5:7 ஆகிறது. இது அந்த இரு எண்ணாது. எனக்கு வந்து நான் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டா ஃபார்முலா படி தான் போடுவேன். பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. புரியலன்னா ஒரு டைம் சேட் பண்ணுங்க. நான் வந்து அதாவது கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது 2 எண்கள். 2 எண்கள 3x, 5xன்னு எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் 10 இன்கிரீஸ் ஆகுது. பிளஸ் 10 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டூ அது வந்து என்ன விகிதமா மாறுதுன்னா 5/7 அப்படின்னு மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது பெருக்கம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 7 ம் 21x அ 5 அதாவது 7 பிளஸ் 70 இஸ் ஈக்குவல் டூ 25x பிளஸ் 50. இதுக்கப்புறம் இதுலருந்து x ஒரு பக்கமும் y ஒரு பக்கம் போட்டோம்னா -4x சரி பிளஸ்ன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா மைனஸ் மைனஸ் அந்த பக்கம் ஏன்னா 21x இந்த பக்கம் போனா 4x 70, 50 இந்த பக்கம் எடுத்தா 20. அப்போ எக்ஸுக்கு ஓர் நாங்க 20 ஓகேங்களா? எக்ஸுக்கு நம்மளுக்கு 5ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இந்த இதுல மட்டும் நம்ம போட்டா போதும். அப்போ நம்மளுக்கு 3x டிவைடட் பை 5x எக்ஸுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 5 ஓகேங்களா? அப்போ 3 5 5 25 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? அந்த இரு எண் என்னன்னா 15 25 அதாவது 15 25 தான். ஓகேங்களா? அடுத்ததா நான் பார்க்க போறது 101வது கொஸ்டின். இதுவும் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அத அஸ்யூம் பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் அனுமானங்கள்னு போட்டுருக்காங்க. இத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. ப்ளீஸ் சப்போர்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.